ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் இந்த 2 ரோலில் லஞ்சு கூட 3x3 பேட்டர்னில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது லஞ்சு கூட மாதிரியும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம், மார்க்கெட்டுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த கூடையோட நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 30 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. இன்ச்சு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு வரைக்கும் இருக்கும். இந்த கூடையோட உயரம் 18 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. பேஸோட அகலம் 12 சென்டிமீட்டர் வரைக்கும் போட்டிருக்கும். இதை விட இந்த உயரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 8.5 அடி வரைக்கும் நீங்கள் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இந்த கூடை பின்னுறதுக்கு ஒரு ஒயரும் 7.5 அடி கட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் 8.5 அடி கட் பண்ணிங்கன்னா இந்த கூடை பின்னுறதுக்கு உங்களுக்கு 2.5 ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும். இந்த கூடையை 2 ரோலில் பின்னி முடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் 7.5 அடி வரைக்கும் ஒயரை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த 3x3 இந்த பேட்டர்ன் உங்களால் ஃபுல்லாக கரெக்டாக கொண்டு வர முடியும். இப்போ ஒயர் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 7.5 இந்த மாதிரி 7.5 அடி. ஒரு ஒயர் மட்டும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த கூட பின்னுறதுக்கு மொத்தம் 50 ஒயர் நம்ம கட் பண்ண போகிறோம். மீதி 49 ஒயரையும் இந்த ஒரு ஒயரை அளவாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயரையுமே ஸ்கேல் வச்சு கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒயர் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதே மாதிரி ஆரஞ்சில் 26 ஒயர், ப்ளூவில் 24 ஒயர், ப்ளூ கலரில் 2 ஒயர் நம்ம கம்மியாக எடுக்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ ஒயர் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கட் பண்ண ஒயர் எல்லாத்தையும் நம்ம 2 எடுத்து பாக்ஸ் நாட் போட போகிறோம். பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கட் பண்ண ஒயரில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். 2 ஒயரையும் சரிசமமாக மடிச்சிருக்கேன். இப்படி லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். போட்டுட்டு இந்த ஒயர் பின் பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் இதுவுமே பின் பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். என்னதான் நம்ம ஒயரை சரிசமமாக மடித்து வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அப் அண்ட் டவுன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி பெருசாக இருக்கிற பக்கத்தை தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒயர் கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற 50 ஒயரையும் 2 எடுத்து பாக்ஸ் நாட் போடணும். 2 பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஆரஞ்சு கலரில் 13 நாட்டு நமக்கு வந்திருக்கும். ப்ளூ கலரில் 12 நாட்டு வந்திருக்கும். மொத்தம் 25 நாட்டு. இப்போது இந்த 25 நாட்டையும் வரிசையாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த நாட்ஸை இப்போ நான் சொல்கிறேன், இந்த பேட்டர்னில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் இந்த கூடை ஃபுல்லாகவே 3x3 பேட்டர்னில் நமக்கு வரும். இப்போது 2 நாட் இந்த மாதிரி பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு நாட் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மேலேயும் கிராஸ் ஆகும், கீழேயும் கிராஸ் ஆகும். மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். லெஃப்ட் நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி மடிக்கணும். ரைட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே சுற்றணும். கீழே இருக்க ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போது இந்த பக்கம் ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி இப்படி திருப்பணும். இப்படி திருப்பி இந்த பக்கத்தில் ஒரு நாட் நம்ம போடணும். லெஃப்ட் நாட்டில் இருக்கிற ஒயரை மடிக்கணும். ரைட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே எப்படி சுற்றணும். கீழே இருக்கிற ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போது 2 ஆரஞ்சு நாட்டை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ப்ளூ நாட் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்படி பக்கத்தில் வைக்கும் போது மேலேயும் கிராஸ் ஆகும், கீழேயும் கிராஸ் ஆகும். மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். லெஃப்ட் ஒயர் மடிக்கணும், ரைட் ஒயர் அது மேலே சுற்றணும். கீழே இருக்கிற ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போது இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் ஒரு நாட் நம்ம போடணும். 5 நாட் மட்டும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். மீதி நாட் எல்லாமே நீங்களே ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் 2 ஆரஞ்சு நாட்டு வரும். அதுக்கப்புறம் மிடில் எல்லாமே 3 நாட்டு வரணும். இப்போ 3 ப்ளூ 3 ஆரஞ்சு, 3 ப்ளூ 3 ஆரஞ்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இன்னொரு ப்ளூ நாட் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மேலேயும் கிராஸ் ஆகும், கீழேயும் கிராஸ் ஆகும். மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். இந்த பேஸ் இந்த பேட்டர்ன் ஜாயின் பண்ணுறது, அதுக்கப்புறம் கார்னர் டர்ன் பண்ணுறதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்தாலே போதும். மற்றபடி கூடையோட சைடு வால் எல்லாமே சாதாரணமாக நம்ம கிராஸ்கட் கூட போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட போகிறோம். பிகினர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினருக்காகவே குட்டி மினி பாஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. இந்த கிராஸ்கெட்டில் குட்டி கூட அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 ரோல் அதுக்கப்புறம் 2 ரோல்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். மினி பாஸ்கெட்டுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 ப்ளூ நாட்டை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 3வது ப்ளூ நாட்டை இங்கே நம்ம ஜாயின் பண்ணுறோம். பக்கத்தில் வைக்கும்போது இங்கே மேலேயும் கிராஸ் ஆகும். இங்கே மேலே ஒரு நாட் போடணும்.
இப்போது இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இந்த கூடைக்கு என்ன ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு காமிக்கல. ஹேண்டிலுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸி மெத்தடில் கைப்பிடியெல்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு என்ன ஹேண்டில் பிடிக்குதோ அந்த ஹேண்டிலை இந்த கூடைக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது 3 ப்ளூ கலர் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா 3 ஆரஞ்சு நாட்டை வரிசையாக ஜாயின் பண்ணணும். அடுத்து 3 ப்ளூ நாட், 3 ஆரஞ்சு நாட். இந்த கடைசியில் மட்டும் 2 ஆரஞ்சு நாட் வரணும். இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் 2 ஆரஞ்சு நாட்டை நம்ம ஜாயின் பண்ணோம். இதே மாதிரி எண்டுலேயும் இந்த மாதிரி கடைசியிலையும் 2 ஆரஞ்சு நாட் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். மிடில்லாம் பாருங்கள் 3 ப்ளூ 3 ஆரஞ்சு 3 ப்ளூ 3 ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் மட்டும்தான் இந்த கூடையோட சைட் வால் ஃபுல்லாகவே 3க்கு 3 அந்த டைமண்ட் பேட்டர்ன் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ 25 நாட்டையும் இந்த மாதிரி வரிசையாக ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் பேஸ் நமக்கு அகலமாக வேணும். இப்போ பேஸை எப்படி அகலப்படுத்துறதுன்ட்டு பார்க்கலாம். அது ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். இந்த மாதிரி கிராஸ் ஆகிற ஒயர் எல்லாத்தையும் பிடிச்சி வரிசையாக நீங்கள் நாட் போட்டுகிட்டே வரணும். அவ்வளோதான். இப்போது சென்டர்லேருந்து இந்த மேல் பக்கத்தில் 7 வரிசை போடணும். சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 7 வரிசை நம்ம போடணும். சென்டரோடு சேர்த்து மொத்தம் 15 வரிசை வந்துட்டு இந்த பேஸில் நமக்கு வரும். இந்த பேஸ் கூட பாருங்கள், நம்ம சாதாரணமாக ப்ளைனாக இந்த கிராஸ்கட் கூட போடும்போது இன்னும் 2 வரிசை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இந்த பேஸ் அகலமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. இந்த டைமண்ட் கூடையில் அந்த மாதிரி பின்ன முடியாது. இந்த டைமண்ட் கூடையில் பார்த்தீங்கன்னா பேஸ் 15 வரிசை மட்டும் தான் போட முடியும். அதுக்கு மேலே ஒரு 2 வரிசை போடணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சப்போஸ் போட்டாலும் அந்த டைமண்ட் ஷேப் நமக்கு கரெக்டாக வராது. இது வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சகோதரிகள் கேட்ட டவுட்டு தான். இது ஏன் சொல்லிவிட்டு நான் பேஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி இந்த வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் சென்டர்லேருந்து நமக்கு மேல் பக்கத்தில் 2 வரிசை நமக்கு வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். அதை பிடிச்சி நீங்கள் நாட் போட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த பேஸ் வந்துட்டு நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் 4வது வரிசை இந்த பக்கத்தில் பின்னி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். இதை பிடிச்சி இங்கே நாட் போடணும். இந்த பக்கத்தில் ஒரு 3 வரிசை மட்டும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி பேஸ் ஃபுல்லாக பின்னிக்கோங்க. இந்த பேஸ் ஃபுல்லாக பின்னி காமிக்கணும்னு நினச்சோன்னா ரொம்ப டைம் ஆயிரும். இப்போ பாருங்கள் பக்கத்தில் இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகுது. இதை பிடிச்சி நாட் போடணும். இதே மாதிரி பக்கத்தில் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். நீங்கள் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வாங்க. இப்போ 2வது நாட் போட்டாச்சு. இப்போ அதுக்கு பக்கத்தில் இப்படி ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த வரிசை எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ இதே மாதிரி இந்த இது வரைக்கும் கிராஸ் ஆகும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம நாட் போடணும். அதுக்கப்புறம் 5வது வரிசை இந்த மாதிரி இதுக்கு மேலே ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். இந்த மாதிரி இந்த பக்கத்தில் 5வது வரிசை பின்னணும். இப்போது இந்த 5வது வரிசையில் சென்டரோடு சேர்த்து 5வது வரிசை இதை நான் கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். இப்போ இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும் பாருங்கள். அதை பிடிச்சி நாட் போடுறேன். இதே மாதிரி இந்த வரிசையிலையும் ஒன்றோட ஒன்று வரிசையாக கிராஸ் ஆகும். எண்டு வரைக்கும் நம்ம நாட் போடணும். அவ்வளோதான். சென்டரோடு சேர்த்து பாருங்கள். இந்த இடத்துல 8 நாட் நமக்கு இருக்கும். கடைசியில் 3 ஆரஞ்சு நாட்டில் முடிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த 3க்கு 3 டைமண்ட் பேட்டர்ன் நமக்கு கரெக்டாக வரும். இந்த இடத்துல என்ன கலர் இருக்குது இதே கலரில் இந்த இடத்துல வந்து முடியணும். இன்னும் நீங்கள் ஒரு வரிசை எக்ஸ்ட்ரா போட்டிங்கனாலும் இந்த 3க்கு 3 டைமண்ட் பேட்டர்ன் நமக்கு கரெக்டாக வராது. இந்த 3க்கு 3 டைமண்ட் கூட மட்டும் கிடையாது. நீங்கள் 4க்கு 4 டைமண்ட் கூட போடுவீங்க இல்லையா? அந்த மாதிரி போட்டாலும் சரி, இல்லை 5க்கு 5 டைமண்ட் கூட நீங்கள் போட்டாலும் சரி, இங்கே என்ன கலர் இருக்கோ அதே கலரில் இந்த இடத்துல முடியணும். இப்போ 3க்கு 3ன்றதுனால இந்த இடத்துல 3 வரிசையில் முடியுது. 4க்கு 4 நீங்கள் டைமண்ட் போட்டிங்கன்னா இந்த இடத்துல 4 அந்த நாட்டில் வந்துட்டு நமக்கு முடியும். இந்த டைமண்ட் கூடையில் இந்த மாதிரி தான் முடிக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய கூட போட்டாலும் சரி. இப்போது இந்த பக்கம் பேஸ் போட்டோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ இப்படி திருப்பணும். இப்படி திருப்பிக்கிட்டு இப்போ சென்டர்லேருந்து இந்த பக்கத்தில் நம்ம 7 வரிசை போடணும். மொத்தம் 15 வரிசை. இந்த பக்கத்துலேயும் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். வரிசையை நாட் போட்டுகிட்டே வாங்க. இந்த பக்கமும் 7 வரிசை பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 7 வரிசை, சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 7 வரிசை, சென்டரோடு சேர்த்து மொத்தம் 15 வரிசை இந்த மாதிரி பின்னி முடிச்சாச்சு. இந்த பக்கம் 3 ஆரஞ்சு நாட்டில் முடிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பக்கமும் 3 ஆரஞ்சு நாட்டில் முடிகிற மாதிரி இருக்குது. இப்போ 4 பக்கமும் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல 3 ஆரஞ்சு ஒயர் இருக்குது இல்லையா? இந்த 3 ஆரஞ்சு ஒயரையும் எடுத்து ஒரு பாக்ஸ் நாட் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயர் இருக்கட்டும். இந்த 3வது ஆரஞ்சு ஒயர் இருக்கு இல்லையா? அந்த ஒயர் எப்படி மடிங்க. இந்த 2 ஒயரையும் சேர்த்து இது மேலே இப்படி சுற்றணும். இந்த லூப் மேலே இப்படி சுற்றணும். நம்ம இந்த ஒரு ஒயரை கட் பண்ணி கூட விட்டுட்டு இந்த மாதிரி நாட் போடலாம். கட் பண்ணோன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஹோல் இருக்கா மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த 3 ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம நாட் போடுறோம்.
இப்போ பாருங்கள், இந்த 3 ஒயரையும் சேர்த்து இந்த இடத்துல நாட் போட்டாச்சு. அப்படி இல்லாமல் அந்த கடைசி 2 ஒயரை மட்டும் எடுத்து நம்ம நாட் போட்டோம்னா, அப்படி பண்ணாலும் இந்த பக்கத்தில் வந்துட்டு நமக்கு 4 வரிசை வரும். இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் இந்த பக்கத்துலேயும் நமக்கு அந்த 3க்கு 3 அந்த டைமண்ட் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், அந்த 2 ஒயரை ஒன்றா வச்சு நம்ம நாட் போட்டோம் இல்லையா, அந்த 2 ஒயரையும் வச்சு ஒரு 4 நாட்டு வரைக்கும் போட்டுக்கலாம். 4 நாட் போட்டுட்டு உள்பக்கம் இருக்கிற ஒரு ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். இப்போ ஒரு நாட் போட்டேன். இப்போ அந்த ஒயரை பிடிச்சி இந்த ஷேப்பில் நம்ம இப்படி மேலே பின்னிக்கிட்டு போகிறோம். சாதாரணமாக கிராஸ்கட் கூட போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். நீங்கள் ஆல்ரெடி கிராஸ்கட் கூட பின்னிருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். இல்லை முதல் முறையாக நீங்கள் இந்த மாதிரி கிராஸ்கட் கூட பின்ன போகிறீங்கன்னா குட்டியாக மினி பேஸ்கெட் இருக்குது, அந்த குட்டி பேஸ்கெட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 2 ரோலில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ 4 நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ கார்னர் இங்கே டர்ன் பண்ணோம் இல்லையா, கார்னர் டர்ன் பண்ணி இந்த 4 நாட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் உள் பக்கமாக இருக்கிற ஒரு ஒயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த குட்டியாக இருக்கிற ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இனி நமக்கு அந்த ஒயர் வேண்டாம். இப்போ இதே மாதிரி அந்த மவுண்டன் ஷேப் இருக்கும் இல்லையா, அந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு போகணும். இப்போது இது கடைசி நாட்டு. இந்த இடத்துல 3 நாட்டில் இருக்கிற ஒயரை ஒன்றா பிடிச்சி கார்னர் டர்ன் பண்ணும். கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு இங்கே மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி இந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி நாட் பின்னி முடிச்சாச்சு. ஒரு ஒயரை நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ அடுத்து 2வது கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணும். இப்போ இந்த ஷேப்பில் இருந்து இந்த பக்கத்தில் நம்ம 2வது கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். நாட்லாம் ரொம்ப லூஸ் ஆயிரும். அப்போ நல்லா டைட் பண்ணிட்டு போடுங்க, அப்போ தான் பேக் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 3 நாட்டில் இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு 2 நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி மடிக்கிறோம், 2 சேர்த்து வச்சு மடிக்கிறோம். 3வது ஒயரை இது மேலே சுற்றி எப்பவும் போல் இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் நாட் போடுறோம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் போகிற ஒயர் சிங்கிளாக இருக்கும், இந்த பக்கம் மேல் பக்கம் அந்த ஷேப்பில் போகுது இல்லையா, இந்த ஒயர் நமக்கு டபுளாக வரும். ஒரு 4 நாட்டு வரைக்கும் இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கோங்க. 4 நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒயரை கட் பண்ணி உள் பக்கம் இருக்கிற ஒயரை கட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளால் சொருகி விட முடியும். இப்போ இதே மாதிரி இந்த ஷேப்பில் அந்த எண்டு வரைக்கும், அந்த மவுண்டன் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட்டு போகணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வர நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட்டு வச்சுருக்கேன், நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய புதுவிதமான குடைகள் வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போது இந்த 2 ஒயரையும் சேர்த்து இப்போ கார்னரோட 4 நாட்டு வரைக்கும் போட்டு முடிச்சிருக்கேன். இந்த ஒரு ஒயரை நம்ம நடுவில் கட் பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல வந்துட்டு கேப் நமக்கு ரொம்ப அந்த ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதுக்காக தான் இந்த 3 ஒயரையும் சேர்த்து வச்சு நாட் போட்டது. இப்போ கட் பண்ணி இந்த ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. நம்ம கிராஸ்கட் சிவன் கண் நாட் கூடையில் கூட இந்த மாதிரி தான் கார்னர் டர்ன் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிராஸ்கட் கூடைகளுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதில் நிறைய புதுவிதமான கிராஸ்கட் கூடை வீடியோஸும் இருக்குது, அதையும் கண்டிப்பாக பாருங்கள். இப்போது இந்த எண்டு வரைக்கும் போடணும். அந்த 2 ஒயரையும் இந்த எண்டு வரைக்கும் கூட வச்சு நீங்கள் பின்னிக்கிட்டு போகலாம், உங்களோட இஷ்டம்தான். ஆனால் கூட ஃபுல்லாகவே போட்டோன்னா பின்னுறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு 3-4 நாட் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டேன் நான். இப்போது இந்த இடத்துல ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு நாட் நமக்கு வரும். இப்போது 2 பக்கமும் ஒன் சைடு வந்துட்டு கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணி மேலே போகிற ஒயரை பிடிச்சி இந்த பக்கம் நாட் போட்டாச்சு. இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணி மேலே போகிற ஒயரை பிடிச்சி எண்டு வரைக்கும் நாட் போட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இன்னும் 2 பக்கமும் கார்னர் டர்ன் பண்ணணும், அதையும் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிடிலெல்லாம் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆயிரும், அதை பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. இந்த சைடில் இந்த மவுண்டன் ஷேப் மாதிரி வருது இல்லையா, அதை மட்டும் இந்த பக்கம் போகிற ஒயரை இப்படி ரன்னிங் ஒயர் மாதிரி இப்போ பிடிச்சினிங்க நாட் போட்டு வரணும். ஏன்னா இந்த ஷேப்பில் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகாது, கிராஸ் ஆகாத ஒயரை பிடிச்சி நாட் போடக்கூடாது. இங்கே மிடிலெல்லாம் பாருங்கள் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். இந்த கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ ஒயரை பிடிச்சி பாருங்கள், இந்த பக்கம் இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த ஒயரை இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். இதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் நாட் போட்டே வர வேண்டியது தான். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இந்த மேல் பக்கம் போகிற இந்த ப்ளூ ஒயரை மேலே அந்த எண்டு வரைக்கும் பிடிச்சி நாட் போட்டே வரணும். இப்போ ஒரு பக்கம் கார்னர் டர்ன் பண்ணுறதை காமிச்சேன் இல்லையா, இப்போ பிகினருக்காக இந்த பக்கத்துலேயும் ஒரு கார்னர் டர்ன் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 3 நாட்டில் இருக்கிற ஒயரில் இந்த 2 ஒயரை ஒன்றா பிடிச்சி இப்படி மடிக்கணும். 3வது ஒயரை இது மேலே இப்படி சுற்றி எப்பவும் போல் இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் நாட் போடணும். இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு இதே ஒயரை பிடிச்சி மேலே அந்த எண்டு வரைக்கும், அந்த ஷேப் இருக்குது பாருங்கள் மவுண்டன் ஷேப் மாதிரி, அந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். ஒரு 3-4 நாட் போட்டுட்டு இந்த 2 ஒயரில் ஏதாவது ஒரு ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க.
இந்த நம்ம தனித்தனியாக போட்டு வச்ச நாட்டை கரெக்டான பேட்டர்னில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 3 ஆரஞ்சு நாட் வர மாதிரி முடிக்கணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்ணணும். 3 ஒயரை பிடிச்சி கார்னர் டர்ன் பண்ணணும். மற்றபடி சாதாரணமான கிராஸ்கட் கூட போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் போடணும். இப்போது ஒரு ஒயரை கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. நான் ஒரு நாட்டில் மட்டும்தான் சொருகிறத காமிக்கிறேன். இன்னும் 4-5 நாட்குள்ளே அந்த ஒயரை சொருகி விட்டுருங்க. சொருகி முடிச்சுட்டு இந்த எண்டு வரைக்கும் அந்த மவுண்டன் ஷேப்பில் அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம நாட் போடணும். இப்போ பாருங்கள், இது கடைசி நாட்டு. இப்போ இது 3வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் அந்த ஒயரை பிடிச்சி நாட் போட்டாச்சு. இப்போ இது 4வது கார்னர் டர்ன் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த 3 நாட்டில் இருக்கிற ஒயரில் இந்த 2 ஒயரை இப்படி இருக்கட்டும். இந்த 3வது ஒயரை இப்படி மடிக்கணும். இந்த 2 ஒயரோடு சேர்த்து இது மேலே சுற்றணும். இந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த 2 ஒயரையும் இந்த லூப்பில் போடணும். இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. இப்போ கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 4 நாட் சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த 2 ஒயரோட ஒரு 3-4 நாட் வரைக்கும் போடுங்க. நாட் போட்டுட்டு அந்த 2 ஒயரில் ஒரு ஒயரை கட் பண்ணுங்கள். உள் பக்கம் இருக்கிற ஒயரை கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் உள்ளுக்குள்ளே சொருகி விட முடியும். இப்போ இதே மாதிரி இந்த ஆரஞ்சு ஒயரை வச்சு அந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும், அந்த மவுண்டன் ஷேப் வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த 3x3 கிராஸ்கட் கூட எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டீங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டாலே போதும். மற்றபடி இந்த கூட ஃபுல்லாகவே நார்மலான கிராஸ்கட் கூட எப்படி போடுவீங்க அதே மாதிரி தான் ஹைட்டு கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு 3 நாட் வரைக்கும் போட்டேன். இதில் ஒரு ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி சொருகி விட்டுடுறேன். 3 பக்கம் கார்னர் டர்ன் பண்ணுறதை நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா, இது நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறோம். அவ்வளோதான். இப்போ இந்த எண்டு வரைக்கும் இந்த ஆரஞ்சு ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இப்போ ஃபைனலாக இங்கே ஒரு நாட் போடணும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணி போட்டாச்சு. இந்த பக்கமும் கார்னர் டர்ன் பண்ணி இந்த மாதிரி நாட் போட்டாச்சு. இந்த ஷேப், இந்த மவுண்டன் ஷேப் மாதிரி பாருங்கள், இது மேல் பக்கம் பார்த்த மாதிரி இது வளைஞ்சு வரும். இப்போது இந்த பக்கம் போகிற ஒயரை இப்படி பிடிச்சி நாட் போடணும். இந்த பக்கம் போகிற ஒயரை இப்படி பிடிச்சி நாட் போடணும். இதே மாதிரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கூடையோட ஹைட் நமக்கு வந்துடும். இந்த 2 பக்கமும் இந்த மாதிரி வளைஞ்சு இந்த ஷேப் வந்துட்டு மேல் பக்கம் பார்த்த மாதிரி வரும். இதே மாதிரி தான் இந்த ரைட் சைடும் இந்த பக்கம் போகிற ஒயரை இப்படி பிடிச்சி நாட் போடணும். இதே மாதிரி இந்த பக்கம் போகிற ஒயரை இந்த பக்கம் இப்படி பிடிச்சி நாட் போடணும். இதே மாதிரி லெஃப்ட்டு போகிற ஒயர் லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு அப்படின்னு பிடிச்சி நீங்கள் நாட் போட்டு வாங்க. மிடிலெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். அதை நீங்கள் பிடிச்சி நாட் போட்டு வர வேண்டியது தான். எங்கெல்லாம் ஒயர் கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் நீங்கள் நாட் போட்டிங்கன்னா இந்த கூடையோட ஹைட் உங்களுக்கு வந்துடும். வேறு எந்த மாற்றமும் இதில் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த கூடை போடுறதுல உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மினி பாஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். மினி பாஸ்கெட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய கூடைகள் போடுங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒயர்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். இந்த நாட்டை இப்படி மடிக்கணும். மடித்து ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு, லெஃப்ட்டு போகிற ஒயர் லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த உள் பக்கத்தில் சொருகி விடணும். இப்படி மடித்து சொருகிறோம் பாருங்கள். இதை மடிக்காமல் சொருகினீங்கன்னா வாய்ப்பகுதி கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி மடித்து சொருகி விட்டுக்கோங்க. ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும். மாற்றி மாற்றி அந்த கேப்பில் சொருகக்கூடாது. ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகினீங்கன்னா தான் கூடையோட உள் பக்கத்துலேயும் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டில் இந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகிறோம். ஒரு 2 நாட்டு மட்டும் இந்த மாதிரி சொருகி காமிக்கிறேன். இதே மாதிரி மீதி எல்லா ஒயர்ஸையும் நீங்களே சொருகிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒரு ஒயர் சொருகி காமிச்சேன். இப்போ இந்த நாட்டை இப்படி உள் பக்கம் இப்படி மடிக்கிறோம். இப்படி மடித்து ரைட்டு போகிற ஒயர் ரைட்டு ஒரே ஸ்ட்ரைட்டு, லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட்டு ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும். எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோத்தையும் சொருகிருங்க. கூட கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், நிறைய விதமான ஹேண்டில்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஹேண்டில் பிடிக்குதோ அந்த ஹேண்டில் எடுத்து இதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த வீடியோவில் நான் என்ன மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கணும் அதே மெஷர்மெண்ட்டையே இந்த குடைக்கும் வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த குடைக்கு நான் 3 ஒயர் உருட்டு கைப்பிடி வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுக்கொள்ளையும் விதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.